ஸோ யமகண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேலண்டர்ல நம்ம பார்த்துருப்போம். இந்த யமகண்ட காலத்தில் எந்தெந்த விஷயங்கள செய்யலாம்? எத எத செய்யக்கூடாது? ஏன்னா, நமக்கு இயற்கை குடுத்த எல்லா காலங்களும் வந்து அது அதோட வேலைய செய்யும். ஸோ இதுல நமக்கு எந்த விஷயங்கள் செய்தா நன்மைய தரும்? எந்த விஷயங்கள தவிர்க்கணும் என்ற புரிதல வச்சுட்டோன்னு வச்சுக்கங்க, நமக்கு 24 மணி நேரமும் நல்ல காலம் தாங்க. ஸோ இந்த வீடியோவ கொஞ்சம் முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கையை இது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வீடியோவா கூட இந்த வீடியோ அமையலாம். எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த யமகண்ட காலத்தில் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது என்பது தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். யமகண்டம் அப்படின்னா என்ன? யமன் கண்டம் அப்படின்னா யமன அப்புறம் மரண கண்டம் அப்படின்ற மாரி எடுத்துப்பாங்க. ஏன்னா, இந்த யமகண்டம் நேரம் என்பது கேது பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு விஷயம். ஏன்னா, இந்த யமகண்ட நேரத்தில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சில விஷயங்கள் நம்ம செய்வதன் வழியாக ஏன்னா சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில செய்வதன் வழியாக நமக்கு தீர்வுகள் வந்து கிடைக்கும். ஏன்னா, கேது பகவானாவே பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு, முற்று அப்படின்னு சொல்லுவாங்களே, இது எல்லாமே கேது பகவான் ஆதிக்கத்துக்குரிய விஷயங்கள். பிரிவு இந்த மாரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, ஞானம், ஆன்மீகம் இது எல்லாமே கேதுவோட காரகத்துவத்தில வரக்கூடிய விஷயம். அதேமாரி சுருக்குதல் இது எல்லாமே கேதுவோட ஆதிக்கம் நிறைந்தது. ஸோ, அப்ப இந்த சுருக்குதல் அப்படின்ற ஒரு நிகழ்வ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ கேதுவோட ஆதிக்கம் நிறைந்த இந்த விஷயத்தில நாம எத செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் டைம் குரானிக் டிசீஸா இருக்கும். அதாவது தீர்க்க முடியாத வியாதிகள் சொல்லுவாங்க இல்லையா? இந்த வியாதிகளுக்கு எல்லாமே யமகண்ட நேரத்தில் நீங்க மருத்துவம் செய்யலாம். இல்ல அந்த மருந்துகள நீங்க சாப்பிட தொடங்குறீங்களே, அது யமகண்ட நேரத்தில் செய்வதன் வழியாக உங்களுடைய அந்த அந்த வியாதி என்பது முழுமையடையும். முழுமையா கியூர் ஆவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாகும் என்பது தான் இந்த விஷயம். அதே கேதுவோட ஆதிக்கம் நிறைந்த யமகண்ட நேரத்தில பார்த்தீங்கன்னா, அந்த தோஷங்களை நீக்கக்கூடிய பரிகாரம் இருக்கு இல்லையா? சரிங்களா? இந்த தோஷத்தெல்லாம் நீக்குவாங்க இல்லையா? ராகு, கேது தோஷம்னு சொல்லுவாங்க. இல்ல செவ்வாய் தோஷம். இந்த மாரி தோஷங்களை நீக்கக்கூடிய பரிகாரங்கள் இருக்கும். இது எல்லாம் செய்யும்போது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுமை அடையும். முழு பலனை குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு என்னன்னா, இந்த கண் திருஷ்டிக்காக வீட்ட சுத்தி போடுவாங்க, தேங்காய் உடைப்பாங்க. இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கேதுவோட ஆதிக்க நிலை யமகண்ட நேரம் வந்து மிகுந்த உகந்த ஏன்னா யமகண்டம்னாவே அங்க ஒரு முடிவு என்பது இருக்கும். ஸோ அப்ப நீங்க ஒரு கண் திருஷ்டிய ஒண்ணு இது பண்ணி ஒரு விஷயங்கள் செய்றீங்கன்னா, அந்த பரிகாரம் செய்றீங்கன்னா, அந்த கண் திருஷ்டி என்பது முழுமையாக விலகிடும். திருப்பி நீங்க செய்ய வேண்டிய அவசியம் வந்து ஏற்படாது. அது உங்களுடைய கேது பகவானுடைய உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய நிலைய பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். மேலும் கேது பகவான் அந்த யமகண்ட நேரத்தில் புதிய தொழில் தொடங்குவது கூடாது. ஏன்னா, ராகு காலத்துல என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோவ நம்ம குடுத்துருக்கோம். எங்க சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேதுவோட யமகண்ட நேரத்தில் புதிய தொழில் தொடக்கம் என்பது இருக்கக்கூடாது. ஏன்னா, தொடங்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், சீக்கிரமா பூட்ட போட்டுருவீங்க அப்படின்னு தான். யமகண்ட நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே முழுமை அடையும். ஒரு செயல் எது எதெல்லாம் முழுமை அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கேதுவோட ஆதிக்கம் நிறைந்த யமகண்ட நேரத்தில் செய்யலாம். இப்ப நீங்க ஒரு கோர்ட்டு ஏன்னா கோர்ட்டு கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சில பேர் இழுத்துட்டு கிடக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், யமகண்ட நேரத்தில அந்த கோர்ட் பெட்டிஷன் போடுவது. ஏன்னா முடிவு என்பது ஏற்பட்டுரும். ராகு காலத்தில செஞ்சீங்கன்னா முடிவே ஏற்படாது. அது பார்த்தீங்கன்னா 10 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இவங்க எல்லாமே அந்த ராகு காலத்தில பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டிஷன கையெழுத்து போட்டிருப்பாங்க. அந்த டயத்துல தான் இந்த இவங்க பண்ணியிருப்பாங்க. அதே நீங்க கேது ஆதிக்கம் நிறைந்த யமகண்ட நேரத்தில இந்த கோர்ட்டு கேஸு எதெல்லாம் முடிவுக்கு வரணும்னு நீங்க நினைக்கலையோ, இதை எல்லாமே நீங்க இந்த யமகண்ட நேரத்தில் செய்யும்போது, அந்த கோர்ட்டு கேஸ் என்பது விரைவாக தீர்வு உள்ள முடிவு என்பது எட்டப்படும். அதேபோல என்னன்னாக்கா, கடன் அடைப்பது. சரிங்களா? அந்த கடன வந்து குளோஸ் பண்ணுவது. வட்டி கட்டுவது இல்ல. கடன குளோஸ் பண்ணுவது எல்லாமே யமகண்ட நேரத்தில செய்யும்போது, அது உங்களுக்கு மீண்டும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தாம, தடை பண்ணி வருமானத்தை அதிகம் பண்ணி குடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அதேபோல என்னன்னாக்கா, நெறைய பேர் திருமணம் ஏன்னா கேது என்பது ஆழமான ஒரு விஷயம். நெறைய பேர் திருமண நிகழ்வு யமகண்ட நேரத்தில பண்ணுவாங்க. ஏன்னா ராகு காலம் வந்து தமிழ்நாட்டிலயும் சரி, எல்லா இடத்துலயும் பார்ப்பாங்க ராகு காலத்த. ஆனா, யமகண்ட நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டுல மட்டும் தான் பார்ப்பாங்க. நீங்க வெளியூர்ல கேரளா, இந்த கர்நாடகாலாம் போனீங்க யமகண்ட நேரத்த யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, யமகண்ட நேரத்தில நெறைய பேர் திருமணம் கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா, திருமணம் இதுவே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு திருமணம் பண்ணுவாங்க. அதேமாரி இந்த முஸ்லீம்லாம் பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு தான் திருமணங்கள் வந்து இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த 12 மணி நேரத்தில ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுவாங்க. யமகண்ட நேரத்தில பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த உறவு என்பது ஆழமான உறவா இருக்கும். ஏன்னா கேதுனாவே ஆழம். ஆழம், அன்பு, அந்யோன்யம் வந்து அதிகமாகும். ராகு என்பது என்னன்னாக்கா மேலோட்டமா அப்படியே அந்த டைமுக்கு அப்படியே உட்கார்ந்து கலர்ஃபுல்லா பண்ணிட்டு அப்படியே போயிறது. அது என்ன ஒரு கல்யாண மண்டபம் மாரி.
பாத்தீங்களா? கல்யாண மண்டபத்துல பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபங்ஷன் அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். லைட் எல்லாம் போட்டு ஒரே கும்பலா இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, அது இருக்கிற குப்பை தான் இருக்கும். ஈ, காக்கா கூட இருக்காது அந்த மண்டபத்துல. ஸோ அதே போல தான். ஸோ கேது என்பது அப்படி கிடையாது. ஆத்மார்த்தமான, ஆழமான ஒரு நட்பு. அதனால தான் பாத்தீங்கன்னா, அந்த கேது நட்சத்திரங்களான பாத்தீங்கன்னா, இந்த அஸ்வினி, மகம், மூலம் இவங்க எல்லாரும் யார்கிட்ட பழகுனாலும், எந்த விஷயத்த செஞ்சாங்களும் ஒரு ஆழமா செய்வாங்க. யார்கிட்ட பழகுனாவும் ரொம்ப உண்மையா பழகுவாங்க. அவங்க வந்து ரொம்ப அந்த பொய் பகட்டு என்பது அவங்ககிட்ட பெருசா இருக்கு. தேவைக்காக பழகுறவங்க கிடையாது. உண்மையான ஒரு அன்போட பழகக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3 நட்சத்திரங்கள். அதேபோல தான் இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா, மேலும் இந்த காலகட்டத்தில தோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு ஏற்ற காலம் தான் இந்த யமகண்ட நேரம். ஸோ இந்த நேரத்தில நீங்க பரிகாரம் செய்யும்போது அந்த பரிகாரங்கள் முழுமை அடையும். அதேபோல என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில நீங்க ஒரு அக்ரீமெண்ட் போடுறீங்க. அக்ரீமெண்டோட போயிரும். ஸோ அதனால என்னன்னாக்கா, இந்த காலத்தில அக்ரீமெண்ட் போடுவது, நிச்சயதார்த்தம் செய்வது இது எல்லாத்தையும் யமகண்ட நேரத்தில செய்யக்கூடிய ஏன்னா நிச்சயதார்த்தத்தோட அந்த விஷயம் முடிஞ்சிரும். புரியுதுங்களா? ஸோ அந்த முழுமை என்பது அந்த நிகழ்வோட முடிஞ்சிரும். கல்யாணம் வரையும் போவாது. இப்ப யமகண்ட நேரத்தில ஒருத்தர் நிச்சயதார்த்தம் பண்ணா, நிச்சயதார்த்தத்தோட நின்னு போயிரும். ஸோ அது திருமணத்துக்கு போவாது. திருமண நிகழ்வு என்பது திருமணத்துக்கு அப்புறம் முடியணும் இல்லையா? ஏன்னா நிச்சயதார்த்தம் என்பது ஒரு தொடக்கம். முடிவு என்பது திருமணம். ஸோ அதனால எனக்கு திருமணத்தில நீங்க நிச்சயதார்த்தத்த வந்து யமகண்ட நேரத்தில பண்ணீங்கன்னா, நிச்சயதார்த்தத்தோட இருக்கும். திருமணம் என்ற நிகழ்வுக்கே மூவ் ஆவாது. நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் என்பது அதாவது சொல்றேன். காலத்தை அதன் தன்மைக்கு ஏற்றா மாரி நாம பயன்படுத்த தெரிஞ்சோம்னு வச்சுக்கங்களேன், நமக்கு எல்லா நேரமும் ஒரு அற்புதமான நேரம் என்பத நேயர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த நேரமும் கெட்ட நேரமும் கிடையாது. நல்ல நேரமும் கிடையாது. ஸோ அதை நாம எப்படி பயன்படுத்துறோம் என்பதை பொறுத்து தான் அது நமக்கு சாதகமான தன்மையை தருதா, பாதகமான தன்மையை தருதா என்பதை தான் நம்ம அந்த கேதுவோட தன்மை பார்த்தீங்கன்னா, அந்த யமகண்ட நேரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மருந்துலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். மேலும் என்னன்னாக்கா, உணவுலாம் நீங்க சாப்பிடும்போது மருத்துவம் எடுத்துக்கொள்வதற்கான ஏற்ற நேரம் என்பது இருக்கு. ஏன்னா, எவ்வளோ பெரிய வியாதியா இருந்தாலும் வெகு சீக்கிரமா குணமாயிடும். அதேபோல என்னன்னாக்கா, நெறைய பேர் எனக்கு இந்த வீரிய விருத்திக்கான மருந்துகள் எடுப்பது, இந்த உடம்பு இம்யூனிட்டிக்கான மருந்து எடுப்பது, இது எல்லாமே என்னன்னாக்கா, நீங்க குறுகிய காலத்தில எடுக்கும்போதே அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு முழுமை அடைஞ்சிரும் என்பத நீங்க புரிஞ்சுக்கணும். அதேபோல என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில நீங்க போய் புதுசா ஏதாவது ஒரு விஷயங்கள கற்றுக்கிறது அப்படி என்பது இந்த காலகட்டத்தில சரியா இருக்கு. அதேபோல என்னக்கா, ஆன்மீகம் சார்ந்த அந்த குருதனை பெறுவது, ஆன்மீகம் ஞானம் பெறுவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்க கற்கலாமானா தாராளமா கற்கலாம். ஸோ யமகண்ட நேரத்தில் நீங்க போய் குருகிட்ட ஆசீர்வாதம் வாங்குனா, அந்த ஆசீர்வாதம் என்பது மிக ஆழமா இருக்கும். ஆன்மீகம் என்பது சிறப்பு. ஏன்னா, ஆன்மீகத்தோட கிரகமே பார்த்தீங்கன்னா, கேது பகவான் தான். ஸோ கேதுவோடைய விஷயமே பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம், ஞானம், முக்தி இத நோக்கி தான் உங்கள நகர்த்திக்கிட்டே போகும். அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் யமகண்ட நேரத்தில் இந்த மாரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை செய்யும்போது, இல்ல இந்த வாஸ்து பூஜை எல்லாம் செய்வாங்கல்ல, இது எல்லாமே இந்த யமகண்ட நேரத்தில செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ காலத்த நாம எப்படி இயக்குறோன்றத பொறுத்து தான் அதன் மூலியமா நமக்கு கூடிய நன்மைகளும், தீமைகளும் இருக்கு. எந்த கிரகமும் நமக்கு நன்மையும் தராது, தீமையும் குடுக்காது என்ற புரிதல மட்டும் வச்சுக்கங்க. நாம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அந்த கிரகங்கள் நன்மை, தீமையை செய்வதற்கான ஒரு தீர்மானமா இருக்கு என்பத புரிதலுடன் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது போன்ற மீண்டும் ஒரு சூட்சமமான விஷயத்தோடு உங்கள அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.